அம்மா புரியுதுங்களாம்மா? அவனுடைய தவறு எப்பொழுதும் சரி சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்களே, அப்பா சொல்கிறாரு, புருஷன் சொல்கிறானே, கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஊழியக்காரன் சொல்கிறானே மாற்றிக்கலாம். என்னது மாறிட்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். சிச்சினே சொன்ன அர்த்தம், நான் மாறிட்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் எச்சரிப்பு ஏற்றுக்கொண்டேன், கணிந்துகொள்ள ஏற்றுக்கொண்டேன், புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் சொல்லுங்களாம்மா. என்னையே பார்க்குறீங்க, உங்களுக்கு இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. சொல்லுங்க, இதை நம்புறீங்களா? அதை வெறுக்கிறவனுடைய தவறு அன்னைக்கு மட்டும் இல்லை, அது எப்படி தான் இருக்குது? சத்தமா, பிள்ளையின் நெஞ்சில் மதியனை ஒட்டி இருக்கும். அதுக்கு ஒரே மருந்து பிரம்பு தான். ஆண்டு பிரம்பு எடுத்தாருன்னா நம்மளால் நிற்க முடியாது. இல்லை சொல்லுங்கள், புத்திமதிகளை வெறுக்கிறனுடைய தவறுகள். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் இத்தனை வருஷம் சொன்னீங்க, 40 வருஷம் இருக்கும், இப்போது 40 வருஷம் இருக்குமா? மாறிச்சா? சின்ன வயசுலேருந்தே அப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, சபைக்கு போகணும், ஒழுங்காக இருக்கணும், ஆராதிக்கணும், பைபிள் எடுத்துன்னு போகணும், ஒழுங்காக சபையில் உட்காரணும், முதல் பாட்டுக்கே போகணும், எல்லாம் அம்மா அப்பா சொல்லித்தான் அனுப்புகிறாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் எப்படி தான் இருக்கிறான் அவன்? என்னங்க, ஒன்று இப்படி கையை கட்டிக்கிறான், இல்லை இப்படி கையை கட்டிக்கிறான், புரிய மாட்டாது. ஒன்று இப்படி கையை கட்டிக்கிறான் சர்ச்சில் அப்படின்றான், எனக்கு ஒன்றும் புரியல. இல்லாட்டி 2 பாக்கெட் எல்லாம் உள்ள விட்டுறான். நான் சொல்ல புரியுதுங்களா? புத்திமதிகளை வெறுக்கிறனுடைய தவறு. இவ்வளோ சொல்கிறோமே, பிள்ளைங்க ஜபத்துக்கு வாங்க, சாயங்காலம் ஆராதனைக்கு வாங்க, கொஞ்சம் ஆகிலும் அந்த தவறை திருத்துற எண்ணம் வருதா? அந்த தவறு எனக்கு இப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். நேற்று கூட ஒரு திருமணம், அவன் இது வரைக்கும் சபைக்கே போகலையாம். அந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து அவனை மாற்றிடுறவனை. நான் சொல்லணுமா பையனுக்கு சபைக்கு போடா அப்படின்னு சொல்லணுமா? அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர் பையனுக்கு சபைக்கு போங்கன்னு பொண்ணு பார்க்க சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்தவனை மாறிடுவானா? 35 வருஷமாக மாறாதவன் நான் சொல்லி மாற போகிறான் இப்போ அவன்? சொல்லுங்கள், புத்திமதிகளை வெறுக்கிறவனுடைய தவறு அது அவன் ஏற்றுக்கொண்டானா என்னைக்கு வாழ்க்கை மாறி இருக்குமே.